கைரேகை இல்லாதவரை வண்டி விட்டு வந்துட்டானுங்க. கேட்டு யாருங்க அலையில வெல்கம் பேக் டு எம்ஜே ஸ்கோர். ஓகே, பின்னாடி ஒருத்தர் கத்திக்கிட்டே வாழ்வாங்க கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சண்டே வந்து நம்ம வந்து ரைடு கிளம்பிட்டோம். லாக் ஆரம்பிக்க விட மாட்டேங்கிறானுங்க, இம்சப் பண்ணுறானுங்க. யாரையும் வந்திருக்கான்னு பார்க்கலாம் காய்ச்சி. இன்றைக்கி நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஒரு 10 பேர் வந்திருக்கானுங்க. கிஷோர் ப்ரோ வந்திருக்காரு. நாங்கள் 2 பேர் இன்றைக்கி ட்வின்னிங் பண்ணுறோம். பிகாஸ் வி காட் போத் டிஜே ஆஸ்மோ ஆக்ஷன் 5 ப்ரோலேருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். டிஜே மைக்கோட தான் பேசிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்க போது. மை பிரதர் கேம் டு ரைட் டுடே. இன்றைக்கி எங்கள் கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, எல்லாம் சாமி கும்பிட்டு கிளம்பலாம். ஹலோ குருஜி, வணக்கம் 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 குருஜி. அவர் நம்ம ரைடர் தான். இங்கே அவர் வந்து பூசாரியாக இருக்கார். நிஜமாக தான் பூசாரி, நம்ம குருஜி தான் இருந்தது. ஊட்டியில் வந்தார்ல, மறந்துட்டியா? ஸோ இப்போ நம்ம டிஜே ஆக்ஷன் ப்ரோ கேமரா பற்றி தான் பேச போகிறோம். லென்ஸ் ஃபில்டர் வந்து போட்டிருக்கோம். டெலிசினோட ND32 ஃபில்டர் போட்டிருக்கோம். சரி, அப்போ நான் கொஞ்சம் லாக் இருக்குப்பா. எல்லா இதுலேயும் கேட்கும். பாப்பு நீட்டுமா ரைட் அவர் தெரிஞ்சவர் தான், ஒன்றுட்டு சித்தப்பா. வணக்கம். மேலே ஏறுதா? யார் மேலே? என் மேலே உன் மேலேயா? வணக்கம் ஏறிடுச்சு. T90. ஐயோ, உங்க பெண்டு பார்த்தியா? இதுக்கு சரி ஐடியா ஏற்கனவே ஆமாம் இங்கே லட்சம் பிடிச்சிட்டு வாங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருக்கான் தெரியுது, இருக்கான். ஓகே, இதுக்கு தான் மோடி டெஸ்ட் பீஸ் அமுச்சு விடணும். நான் ஆறாகிர் போட்டேன், என்னை தோண்டவே முடியாது. சத்தமே இல்லாமல் போயிட்டுருக்கேன். புல்லட் மாதிரி போகுது வண்டி. டுக்காட்டியா 20 ஸ்பீட் ஆறாகிர் ஓட்டுறது எப்படி? என்னை பார்த்து கற்றுக்கங்க. வண்டியே ஆடுறதுலே ஆறாகிர் போட்டோன்னே. தாராளமாக வரலாம், வாங்க ப்ரோ போகலாம். கொஞ்சம் மூடி போங்க, நான் இது ரோஸ் போக மாட்டேங்கிறேன். ஓகே, ஏன்டா உடக்க என்னடா பண்ணுறேன்? உடக்க ஏன் பண்ணி வந்துக்கிட்டு? ட்ராக்ஷன் ஆனில் இருக்கேன்னு பாரு, ட்ராக்ஷன் ஆஃபில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க. இல்லை ரைட் சைடில் அந்த பிளிங்க் ஆகுதா? ஆரஞ்சு கலர் வார்னிங் பிளிங்க் இருந்தால் ட்ராக்ஷன் ஆஃப் இருக்குன்னு அர்த்தம். லெஃப்ட் சைடில் வார்னிங் சிம்பிள் மாதிரி பட்டன் இருக்கா இதில் மவுண்டில்? அதை அழுத்தி மட்டும் பிடி. ட்ராக்ஷன் ஆன் ஆயிடுச்சா? அது போயிடுச்சா அந்த பட்டன்? இப்போ நான் ரைட்டு போயிடுச்சா? ஒரு வார்னிங் போயிடுச்சா? வேறு என்ன வார்னிங் இருக்குது? அது இதுதான் அந்த இண்டிகேட்டர் கழட்டி விட்டுருக்கல, அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் ஓட்டலாம் ப்ரோ. என் பின்னாடியே அப்புறம் என் பின்னாடியே 3 பேரும் பண்ணிவாங்க. பெரிய வண்டி கொடுத்துருக்கேன், அதுக்கு மதிப்பு கொடுத்து வாங்க. நீ முன்னாடி வந்தால் தான் எடுக்க முடியும்.
இந்த உடக்கம் வேறு வந்துட்டு இருக்கானே இப்படி. ஆறு ஒர்க் ஆகுது போடுறாங்கப்பா. கிஷோர் பின்னே வரியா இல்லையா? ஆங்கிள் கரெக்டாக இருக்குல்ல? கார் எடுத்து பார்த்து என்ன விக்கிய காணா. பார்த்து வாங்க, எவன் மேலே வரான்னு தெரில. இங்கே பாரு, தவக்கலை மொழி வருது பார்த்து ஒரு மாதிரி ஓட்டுறான். பின்னாடி ஒருத்தர் ஓனா வரான், அவனை பார்த்து விட்டுரு ஓடி. பின்னாடி பின்னாடியே ஓனா அவன் தாத்திட்டே வருது ஒன்று. லூசுமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். மோடி வந்து இங்கே நிறுத்தேன். அப்படியே நிறுத்தேன். அவ்வளோதான். அப்படிதான் வந்துருப்பா. லெஃப்ட்ல படுக்கிறான்டா என் கூட. ஆமாம், அது தெரியும், பார்த்துட்டேன். லூசு மாதிரி வந்து ஓட்டிட்டு தான். அல்ட்ரா வைட் தானே போட்டு வச்சிருக்க? அல்ட்ரா வைட் தானே போட்டிருக்க? அல்ட்ரா வைட் 60 ஃப்ரேம்ஸ் 4K. அதே தான், சேம் தான். 4K 60 ராக் ஸ்டெடி ப்ளஸ் அல்ட்ரா வைட். சேலம். வாங்க ப்ரோ. வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு எனக்கு கூப்பிட்றான். டே, இந்த வடக்கம் தொலை தாங்க முடியல. வந்து எங்கிட்ட பெண்டு போட்டுட்ருக்கான்டா. எங்ககிட்ட வந்து ரெண்டு முறுக்கு மேலே காற்றுல பறந்து போயிடுவான். 46 96 ஓட்டுவாங்க. 93 ஓட்டுவானுங்களே. லெஃப்ட்டில் படுமால, என் லெஃப்ட்டில் படுக்கலாம். ஒரே உதை பின்னாடி வந்துட்டு இல்லை, ஒரே உதை. நான் பின்னாடியே வந்துக்கிறேன். டயர் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓட்டுவான்ல. வரமாட்டான், ஓட்ட மாட்டான். டயர் தெரிஞ்சப்போ அமைதி. வண்டியில் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மெதுவாக தான் வருவான். கியர் அவுட் இல்லை, கியர்லாம் ஒர்க் ஆகும். இல்லை எல்லாம் ஒர்க் ஆகும் கரெக்டாக. அவ்வளோ டயர் தேய்க்கிறாரு. அப்பயே வந்துருச்சு. டே, அது என்னடா ஓடும்? அது 4 வருஷம் ஒரே ஓடுமாடா? என்ன தருண் மாதிரி நினச்சிக்கிட்டியா? தருண் மாதிரி நினச்சிக்கிட்டீங்களாடா? 5 வருஷம் 10 வருஷம் ஓட்டுறதுக்கு ஒரே டயரா? தருணே, க்ளவுஸ் கூட அவனது கிடையாது. டே, க்ளவுஸ் கூட அவனது கிடையாதுடா. எப்படி கேட்டா? உண்மை தானே இது? இது கைரேகை இல்லாதவரை வண்டி ஓட்டு வந்துட்டானுங்க. கைரேகை இல்லாதவரை வண்டி ஓட்டு வந்துட்டானுங்க. மெக்கானிக் தெரியும், பிடிக்கி போட்டால் ஸ்டார்ட் ஆகும்டா.
ஏய் பாத்துற கால் தூக்கி கட்ட போடுறா அடிப்படாமடா ஏய் அழுத்தாதுடா டேங்க் அமுகுதுடா டேய் ஒழுங்கா 40,000 கார்பன் சீட் வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் போகும்போது இங்கே பாரு கையிடுறான் பாருங்க கைஸ் எல்லாம் ஒன்று திட்டுங்க கேவலமாக திட்டுங்க கைஸ் ட்ராக்ஷன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா ஆனில் தானே இருக்கு ஒரே நிமிஷம் இப்போ ஆஃபு ஓகே ஆங்கிள் செட்டே ஆகல இப்போ வச்சுட்டே கட்ட வச்சியா எனக்கே எப்படி இது வைடு இல்லைங்க ஸோ 2 டிஜே ஓஸ்மோ 5 ஆக்ஷன் ப்ரோ அதுக்கப்புறம் 2 மைக்கோட சூப்பராக வேலை செய்யுது மைக் நல்லா இருக்குது ரிசல்ட் நீங்கள் சொல்லுங்கள் ஆடியோ எப்படி இருக்குன்னு பிகாஸ் இது ஒயர்லெஸ் மைக்கு டிஜே மினி மைக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அல்ட்ரா வைட் மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்கும் அல்ட்ரா வைட் தான் போட்டிருக்கேன் ஆனால் கொஞ்சம் வைடு மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு லோடு நல்லா இருக்கும் வாங்க ஆனால் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது ரோடு கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும் அதான் கால் வச்சு பெண்டு போடும்போது கால் லைட்டாக வச்சுக்க காஷனா ஆமாம் வாடா விக்கி பின்னாடி வாடா 2 பேர் ஏறுறா அப்படியே விக்கி பின்னாடி வா ஆமாம் பார்த்துக்கிறேன் அதான் பார்க்குறேன் இல்லை வாங்க ஃபைனலாக ஏற்காடு ஏறிட்டோம் கைஸ் அப்படியே எல்லாம் வரிசையாக வாங்க மூடி வாங்க அப்படியே எல்லாம் மூடி போங்க விகாஸ் வரவே இல்லையா வீட்டில் இருக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கு பரவாயில்ல லெஃப்டில் மேலே ஏற்றிக்க வண்டி அப்படியே லெஃப்டில் ஏற்றிடுறா மேலே ஏற்றிடுறா நம்ம ஆளுங்க வருவானுங்க மேலே ஏற்றிடு இல்லைனா எங்கே நிறுத்துறா இங்கே நிறுத்த வேணாம் டாக்ஸி இருக்குது வெயிட் பண்ணேன் கூட்டமாக தான் இருக்குது போகலாம் அங்கேயே நல்லா கண்டென்ட்டாச்சும் கிடைக்கும் சரி போ அந்த பக்கம் போய் ஏற்று போ லெஃப்டில் மேலே போகலாம் லெஃப்ட் கார் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு போயிடுவாரு கார் எடுத்துகிட்டு போனாரு விக்கே இவனே கிஷோர் கார் எடுக்கிறாங்கடா ஃப்ரீயாக விடு
போது நிறுத்து, அப்படியே இல்லை அவருக்கு உட்காந்துருக்காரு, போது நிறுத்து. இந்நேரம் போய் வண்டி மேலே வந்துருப்பானா, குடல் பேக்கெட் வண்டி மேலே. அமைதியாக இருடா டே, ரெக்கார்டாக இருக்கா, தடுமாறி போயிட்டான்டா என் தம்பி. அமைதியாக இருக்க மாட்டேன் சேட்டு. இங்கே பாரு, எங்கள் வீட்டில் சொல்லிவிடுவேன் ஏதாச்சும் தம்பி பண்ணனா. எங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் என் தம்பி ஏதாவது பண்ணாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன பண்ணுவாங்க பாரு. அவன் சூப்பர் பைக் ஓனர் காமிச்சிக்கிறான். இப்போ இப்படி வண்டி ஆஃப் பண்ணுவாங்க. போய் நம்ம சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இந்த பேட்டரி வேறு லெவலில் இருக்கனால நம்ம பிரச்சனையில் தீராது. டிஜே சூப்பர். ஏன்டா ரொம்ப தூரமாக கார்னரிங் வரலையா? ஏன் என்னாச்சு? ரொம்ப ஆர்வமாக கூட வந்து பாதி வரைக்கும், அதுக்கப்புறம் ஏன் வரல? ஓ முன்னாடி தாண்டி வந்துட்டிங்களாண்ணா? ஓ மை காட். இவன் தான் மோட்டோ ஜிபியில் சேர வேண்டிய ஆள், தெரியாமல் இங்கே வந்து சென்டர்.